இன்று நாம் காண இருப்பது உத்திரமேரூர் பாலசுப்பிரமணியர் கோவில் வரலாறு பற்றி அறிவோம். அன்பர்களே, வாருங்கள். இந்த முருகன் கோயில் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் என்ற பழமையான ஊரில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து சுமார் 85 கி.மீ தொலைவில் உள்ளது. உத்திரமேரூர் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். இங்கு சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் உள்ளன. அந்த கல்வெட்டுகளில் பழைய இந்திய ஜனநாயக தேர்தல் முறைகள் பற்றிய தகவல்களும் இருக்கின்றன. இது உலக புகழ்பெற்றது. இந்த ஊர் பல்லவர், சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசுகள் ஆகியவற்றின் கீழ் வந்த ஒரு சைவ வைஷ்ணவ ஆளுமை மையம். ஒளி வீசும் நட்சத்திரம் பாலசுப்பிரமணியர் கோயிலின் சிறப்பு வரலாறு. இந்த கோயில் ஒரு மிக பழமையான முருகன் கோயில். இங்கு முருகப்பெருமான் பால வடிவில் அருள்பாலிக்கிறார். அவரை பாலசுப்பிரமணியர் என்று அழைப்பது அதனால்தான். இந்த கோயில் சைவ சமய சுத்த சித்தாந்த கோயிலாகும். ஆனால் முருக பக்தர்களுக்கு பரிகார தலம் என அறியப்படுகிறது. கோயில் கட்டடக்கலை. கோயில் முழுவதும் பருத்த கற்களில் கட்டப்பட்டுள்ளது. சிறிய கோபுரம், விநாயகர் சன்னதி, நந்தி, திருமடப்பள்ளி ஆகியவையும் உள்ளன. பக்கங்களில் விநாயகர், சிவன், அம்மன், நவகிரகங்கள் போன்றவை உள்ளன. இங்கு முருகனை குழந்தையாக தாய்மார்களும் பெற்றோர்களும் மனமாற வழிபடுகிறார்கள். குழந்தை பேறு வேண்டுபவர்கள், புதிய பள்ளியில் சேரும் குழந்தைகள், புத்தி வளர்ச்சி வேண்டுபவர்கள் இங்கு திருப்தியாக வழிபடுகிறார்கள். சிலர் குழந்தைகளின் சொந்த சரீரம் போன்ற உருவத்தில் சிறிய சிலைகளை செய்து முருகனிடம் அர்ப்பணித்து வேண்டுகோள் வைக்கின்றனர். இது ஒரு பழைய நம்பிக்கை வழிபாடாக உள்ளது. வண்ண வேடிக்கை விழாக்கள் மற்றும் உற்சவங்கள். தைப்பூசம் அன்று சிறப்பு அபிஷேகங்கள், பல்லக்கு ஊர்வலம், அர்ச்சனை நடைபெறும். வைகாசி விசாகம் அன்று கோவிலில் ஊஞ்சல் சேவை, தேரோட்டம் நடைபெறுகிறது. கந்த சஷ்டி அன்று சூரபத்மன் சம்ஹாரம் நாடகம் போன்றவை நடைபெறும். திருக்கார்த்திகை நாளன்று அகல்விளக்கு அலங்காரம், தீப மகோற்சவம் நடைபெறும். சுப்பிரமணிய சஷ்டி நவராத்திரியை ஒத்த சடங்குகள் நடைபெறும். முருகனை வணங்கி அவன் நாமம் சொல்லி போற்றுவோம் வாருங்கள். உத்திரமேரூரில் உறைந்தருள் பால முருகா போற்றி. உயர்ந்த உள்ளங்களை உளமகிழும் உத்தமன் முருகா போற்றி. உத்திரமேரூரில் உயர்ந்தருளும் உத்தம முருகா போற்றி. பசுமை மண்டிய பவள வண்ணனே பால முருகா போற்றி. வேலொளி வீசும் விளங்கும் முகத்து வீர முருகா போற்றி. குழந்தை வடிவில் கோவில் கோபுரத்தில் காட்சி தரும் குமரா போற்றி. ஞானத்துக்கு நாயகனாய் அருள் பொழியும் பாலசுப்பிரமணியா போற்றி. வள்ளியும் தெய்வானையும் இல்லாமல் வாளார பொழிவது போற்றி. சிந்தை சுத்தமாகும் சன்னதி அருள் மழை பொழிகின்றாய் போற்றி. கல்விக்கே தேவர் கருணைக்கடல் முருகா உமக்கு போற்றி. முருகனே, முறையே நம்மை காக்கும் முன்னேற்ற நாயகனே போற்றி. மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.